பொதுவா பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும்னா அங்க ஒரு துல்லியமான அளவுகோல் இருக்கணும்னு தான் நம்ம மூளை எப்பவுமே எதிர்பார்க்கும். ஆமா, கண்டிப்பா. ஒரு செக்யூரிட்டி ஃபீலிங் வேணும் நமக்கு. கரெக்ட். ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அது ஒரு இன்ஜினியரிங் கால்குலேஷன் மாதிரி ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைப்போம். கையில ஒரு எலும்பு முறிவுனா, எக்ஸ்ரே எடுத்த உடனே, அந்த உடைந்த வெள்ளைக்கோடு ரொம்ப தெளிவா தெரியணும். டாக்டர் அத காட்டி, இதோ பாருங்க, இங்க தான் ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள ஏதோ ஒரு நிம்மதி வந்துரும். அதாவது அது ஒரு வகையான பைனரி மைண்ட் செட்ன்னு சொல்லலாம். உடந்திருக்கு அல்லது உடையல. ரொம்ப தெளிவானது. ம். எக்ஸாக்ட்லி. மனிதர்களாகிய நமக்கு கண்ணுக்கு தெரியற ஈஸியா வகைப்படுத்தக்கூடிய விஷயங்கள்னா ரொம்ப பிடிக்கும். அது நமக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுக்குது பாத்தீங்கன்னா. எதுக்குள்ளயாவது ஒரு விஷயத்த அடக்கிட்டா அத நம்ம கண்ட்ரோல் பண்றோம்னு ஒரு மாய நமக்குள்ள இருக்கு. ஆனா ஒரு மாபெரும் பிரபஞ்சத்தோட எல்லையற்ற தன்மையையோ அல்லது மனுஷ உணர்வுகளோட ரொம்ப நுட்பமான ஆன்மீக அனுபவங்களையும் நாம அளக்க முயற்சி பண்ணும்போது திடீர்னு அந்த எக்ஸ்ரே மெஷின் வேலை செய்யாம போயிடுது. வேலை செய்யாது. ஏன்னா அது வேற ஒரு டைமென்ஷன். ஆமா. நாம பார்க்க தொடங்குற அந்த நிலப்பரப்பு எந்த அளவுகோலுக்கும் சிக்காத ரொம்ப மர்மமான ஒரு இடமா மாறிடுது. கண்டிப்பா. எந்த விதிகளுக்குள்ளேயும் அடங்காத ஒரு பேரனுபவம் அது. அத அளவிட முடியாத ஒரு மாபெரும் புதிர்னு தான் சொல்லணும். இங்கே தான் உங்களுக்காக அதாவது கத்துக்கிற ஆர்வமும் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் ஆழமா புது கோணத்துல பார்க்க துடிக்கிற உங்களுக்காக இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட இந்த மூல ஆதாரம் உள்ள வருது. ஒரு அற்புதமான தேடல் இது. ஆமா, நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்ச குறிப்புகள்ல இருந்து ஒரு ஆழமான தேடலுக்குள்ள நாம போக போறோம். இது ஏதோ சாதாரண ஒரு மேலோட்டமான வாசிப்பு கிடையாது. 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மாபெரும் தத்துவ ஞானி கவிஞர் வள்ளலார் எழுதிய அருள் விளக்க மாலை அப்படிங்கிற தொகுப்புல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பாடல் தான் இன்னைக்கு நம்ம தேடலோட மையம். ரொம்ப பவர்ஃபுல்லான பாட்டு அது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். வெறும் 8 வரிகள் கொண்ட ஒரு பாட்டு. ஆனா அந்த 8 வரிகள் எப்படி இந்த பிரபஞ்சத்தோட எல்லையற்ற தன்மையையும் மனுஷ உணர்வுகளோட நுட்பமான அன்பையும் ஒரே நேரத்துல பதிவு பண்ணுது அப்படிங்கறத டீகோட் பண்றது தான் நம்ம மிஷன் இன்னைக்கு. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணம். ஏன்னா அளக்க முடியாததா அளக்க முயற்சி பண்ற வார்த்தைகளோட வித்தை இது. கரெக்ட். நாம நேர விஷயத்துக்குள்ள போயிடுவோம். அந்த பாடல்ல வர ஒரு குறிப்பிட்ட சிந்தனை என்ன ரொம்பவே யோசிக்க வச்சது. தன் பெருமை தான் அறியாத தன்மை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஆ முதல் வரியிலே ஒரு பெரிய தத்துவத்தை வச்சிருப்பாரு. அதாவது தன்னுடைய பெருமை என்னன்னே தனக்கு தெரியாத ஒரு மாபெரும் சக்தி. இதை நான் படிக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. என்ன கேள்வி அது? இல்ல இறைவனோ அல்லது இந்த பிரபஞ்ச சக்தியோ எல்லாம் அறிந்த ஒன்றுன்னு நாம நம்புறோம். அப்படி இருக்கிறப்போ ஒருத்தருக்கு தன்னுடைய பெருமையே தனக்கு தெரியாம இருக்க முடியுமா என்ன? இது கொஞ்சம் முரண்பாடா தெரியலையா உங்களுக்கு? அங்கதான் வள்ளலாரோட தத்துவ முதிர்ச்சி இருக்கு. இதுல ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, அந்த அறியாமையே ஒரு மாபெரும் தகுதியா இங்க வாருது. அறியாமையே தகுதியா? ஆமா. ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சத்தோட மூல சக்தி அப்படிங்கிறது எல்லையற்றது, இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அளவிட முடியாத ஒண்ண எப்படி அளக்க முடியும்? லாஜிக்கல் தான். தனக்கு ஒரு எல்லை இருக்கு, தன்னோட பெருமை இவ்ளோதான் அப்படின்னு ஒரு சக்திக்கு தெரிஞ்சுடுச்சுன்னா, அந்த சக்தி எல்லையற்றது அப்படிங்கிற தன்னோட தகுதியை இழந்துகுது இல்லையா? ஓ! அப்போ தனக்கு இவ்வளவுதான் பவர் இருக்குன்னு தெரிஞ்சா அது லிமிட்டட் ஆயிடும். கரெக்ட். அதனால தன்னுடைய அளவே தனக்கு தெரியாத அளவுக்கு அது விரிந்து கொண்டே போகுதுன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. மன்னிக்கணும், எக்ஸாக்ட்லி இல்ல. இது அதையும் தாண்டி ஒரு விஷயம். அவனது பெருமை ஒரு எல்லைக்குள் அடங்காததால அது அவனுக்கே முழுமையா தெரியாத எல்லையற்ற தன்மையா உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. தன் பெருமைதான் அறியாத தன்மை அப்படிங்கிறது ஒரு குறை அல்ல. அதுதான் முழுமையின் உச்சம். வாவ்! இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? எனக்கு ஒரு ஒப்புமை தோணுது. ஒரு மாபெரும் பெருங்கடல் இருக்கு. அந்த பெருங்கடலுக்கு தன்னுடைய ஆழம் எவ்வளவு, தன்னிடம் எத்தனை லிட்டர் தண்ணீர் இருக்குன்னு தனக்கே தெரியாது. ஆமா, அது பாட்டுக்கு கரையை நோக்கி அலைமோதிக்கிட்டே இருக்கும். கரெக்ட். அதுக்கு தன்னளவு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. அதை விட ஒரு எளிமையான உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கரும்புக்கு தன் சொந்த இனிப்பு சுவை எவ்வளவுன்னு கணக்கிட தெரியாது. அதுக்கு இனிப்பா இருக்க மட்டும் தான் தெரியும். ரொம்ப அழகான உதாரணம். கரும்புக்கு தன் இனிப்பு தெரியாது, ஆனா அதை சுவைக்கிறவங்களுக்கு தெரியும். இங்கதான் நாம ஒரு பியூட்டிஃபுல் பாரடாக்ஸ், அதாவது ஒரு அழகான முரண்பாட்டை கவனிக்கணும். என்ன முரண்பாடு? இவ்வளவு பிரம்மாண்டமான, தன் எல்லையே தனக்கு தெரியாத ஒரு மாபெரும் சக்தி அப்படியே ரொம்ப நுணுக்கமா சுருங்கி ஒரு சாதாரண மனுஷனோட உயிர்க்குள் இனிக்கும் தனிச்சுவையா உணரப்படுதுன்னு ஒரு அடுத்த வரியில சொல்றார். உயிர்க்குள் இனிக்கும் தனிச்சுவை. ஆமா, பிரபஞ்சத்தை நிரப்புற ஒரு மேக்ரோ அளவீடு உங்க உயிர்க்குள் ஒரு சிறு துளி இனிப்பா,
ஒரு மைக்ரோ அளவீடா ஒடுங்குது. பிரம்மாண்டமும் மிக நுண்ணிய இனிப்பும் ஒரே இடத்துல சந்திக்குது. உண்மையிலே இது மனசை விரிய செய்யுது. ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. சொல்லுங்க. பிரம்மாண்டமான இறைவனுக்கே அவனது முழு பெருமை தெரியல அப்படிங்கிறப்போ ம், மனிதர்களாகிய நமக்கு அது எப்படி தெரியும்? நியாயமான கேள்வி. ஏன் இந்த அடிலத்தை படைச்சதா சொல்லப்படுற தேவர்களுக்கும் அல்லது பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா நாம தூக்கிச் சுமக்கிற புனித நூல்களுக்கு மட்டும் அது எப்படி கச்சிதமா தெரியும்? இது சாத்தியமா? நீங்க கேக்குற இதே கேள்வியை தான் வள்ளலாரும் கேக்குறாரு. அவர் அத ரொம்ப தைரியமா உடைக்கிறாரு. நான் அறியேன், நான் மட்டுமா அறியேன். நெடுமால் நான்முகன் முதலாம் மூர்த்திகளும் அறியார். அன்புறும் ஆகம மறைகள் அறியாவே அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு. கொஞ்சருங்க, இதோட அர்த்தம் என்ன? தனக்கு இறைவனோட பெருமை தெரியாதுன்னு அவர் சொல்றது சரி, அது அவரோட தனிப்பட்ட அடக்கம்னு வச்சுக்கலாம். ம் ஆனா அதற்காக விஷ்ணு, பிரம்மா மாதிரியான மாபெரும் மூர்த்திகளுக்கும் அது தெரியாது. அனைத்தையும் அறிஞ்சதா சொல்லப்படுற வேதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் கூட அது தெரியாதுன்னு எப்படி அவர் இவ்ளோ உறுதியா சொல்லலாம்? அது கொஞ்சம் அதிகப்படியான உரிமையா இல்ல ஒரு வகையான அகங்காரமா தெரியலையா? புனித நூல்களை அவர் நிராகரிக்கிறாரா? இல்ல இல்ல, அவர் நிராகரிக்கல. அவர் ஒரு பெரிய உண்மையை இங்க நிறுவுறார். இத ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் கண்ணோட்டத்தோட இணைச்சு பாருங்க. இது அகங்காரத்தை வேற இருக்க ஒரு அற்புதமான தத்துவம். ஓ, அகங்காரத்தை வேற இருக்கிறதா? ஆமா, நான் அறியேன் அப்படின்னு சொல்றது ஆன்மீகத்துல ரொம்ப அடிப்படையான ஒரு பணிவு. ஆனா மனுஷ மனசு எவ்வளவு தந்திரமானது தெரியுமா? ஆமா, அது எப்பவுமே ஒரு குறுக்கு வழியை தேடும். கரெக்ட். எனக்கு தெரியாது, ஆனா நான் கும்பிடுற கடவுளுக்கெல்லாம் தெரியும், நான் படிக்கிற வேத புத்தகங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு மறைமுகமான பெருமைய ஒரு சுமையை நம்ம ஏத்திப்போம். என் மதம் பெரிது, என் நூல் பெரிதுன்னு ஒரு ஈகோ வந்துரும். ஆமா, நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட இததான் பார்க்குறோம். பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு விஷயம் தெரியலனா, நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஆளை காட்டி அவருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லி நம்ம ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணிப்போம். எக்ஸாக்ட்டா. அதையே தான் மதங்களும் நூல்களும் செஞ்சுகிட்டு இருக்கு. வள்ளலார் அந்த ஈகோவத்தான் சம்மட்டி அடி அடிக்கிறார். நான் மட்டுமா அறியேன், இங்கிருக்கிற யாருக்குமே அந்த முழுமையான உண்மை தெரியாது அப்படின்னு அவர் சொல்றது மூலமா ஒரு மாபெரும் சமத்துவத்தை அவர் உருவாக்குறார். சமத்துவமா? ஆமா, அதாவது ஈக்வாலிட்டி இன் இக்னோரன்ஸ், அறியாமையில் ஒரு சமத்துவம். அறியாமையில் சமத்துவம். இது கேட்கவே ரொம்ப புதுசா இருக்கு. எல்லாரும் அறிவுல தான் சமத்துவம் தேடுவாங்க. இங்க அறியாமையில சமத்துவம். ஆமா, இறைவனோட அந்த எல்லையற்ற பெருமைக்கு முன்னாடி ஒரு சாதாரண மனுஷன் பல யுகங்களா இருக்கிறதா நம்பப்படுற தேவர்கள், புனிதமான வேதங்கள், ஆகமங்கள்னு எல்லாமே ஒரே தட்டுல தான் நிக்குது. யாருக்குமே முழு உண்மை தெரியாது. அப்ப யாருமே அவரை முழுசா புரிஞ்சுக்கல. கரெக்ட். இங்க நீங்க இன்னொரு நுட்பமான வார்த்தையை கவனிக்கணும். வேதங்களையும் ஆகமங்களையும் அவர் வெறும் புத்தகங்களா பார்க்கல, அன்புறும் ஆகம மறைகள் அப்படின்னு சொல்றார். அன்புறும் ஆகம மறைகள். ஓ, அப்போ அவர் வேதங்களை முற்றிலுமா நிராகரிக்கல. ஆனா அதோட தன்மையை மாத்தி பார்க்கிறார். சரியா சொன்னீங்க. வேதங்களும் ஆகமங்களும் கூட அன்பின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு தேடல் தானே தவிர, இறைவன முழுமையா அளந்து முடிச்சிட்ட ஒரு சயின்ஸ் டாக்குமெண்ட் கிடையாது. அவை அன்பால் உந்தப்பட்டு எழுதப்பட்டவை, அறிவால் அளக்கப்பட்டவை அல்ல. இது எனக்குள்ள ஒரு பெரிய திறப்பை கொடுக்குது. அப்போ வேதங்கள், புனித நூல்கள் எல்லாமே இறைவனை பத்தின பிசிக்ஸ் டெக்ஸ்ட் புக் கிடையாது. அதெல்லாம் பல நூற்றாண்டுகளா மனுஷங்க இறைவனுக்கு எழுதின காதல் கடிதம். அப்படிதானே? அதான் உண்மை. முழுமையா அறிய முடியாத ஒரு சக்திய பார்த்து மனித மனமும் தேவர்களும் வியந்து பாடிய காதல் கடிதங்கள் தான் அவை. ஆனா இங்க தான் என் லாஜிக்கல் மூளை கொஞ்சம் முரண்டு பிடிக்குது. என்ன லாஜிக் உதைக்குது? யாருமே முழுமையா அறிஞ்சிக்க முடியாத ஒன்ன எதற்காக இத்தனை வேதங்களும் இத்தனை மனிதர்களும் விவரிக்கணும்? தெரியாத ஒன்ன பத்தி ஏன் இவ்வளவு வார்த்தைகளை செலவு பண்ணி இவ்வளவு பெரிய புத்தகங்களை எழுதணும்? அமைதியா இருந்துட்டு போகலாமே. அமைதியா இருக்க முடியாது. ஏன்னா அங்க அறிவு வேலை செய்யல, அன்பு வேலை செய்யுது. அதனாலதான் வள்ளலார் அடுத்தத ஒரு அட்டகாசமான வார்த்தைய பயன்படுத்துறார். என்ன வார்த்தை அது? சில சொல் அணிகின்றார் நினக்கே, யானும் அவர் போல் அணிகின்றேன். அவர் இங்க பயன்படுத்தும் வார்த்தை சொல் அணி. அதாவது வார்த்தைகளாலான அலங்காரம். சொல்லணி ஆபரணம் மாதிரி சொல்றீங்களா? ஆமாம். வேதங்களா இருந்தாலும் சரி, தேவர்களா இருந்தாலும் சரி, அவங்க இறைவனை விளக்கல, அவங்க வார்த்தைகளால இறைவனை அலங்கரிக்கிறாங்க. ஓ, விளக்குறதுக்கும் அலங்கரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கே. நிறையவே இருக்கு. மனுஷங்களான நாம வார்த்தைகளை எப்பவுமே ஒரு விஷயத்தை விளக்குவதற்கோ அல்லது வரையறை செய்வதற்கோ தான் பயன்படுத்துறோம். ஆனா ஆன்மீகத்தோட உச்சத்துல வார்த்தைகள் விளக்குறைகளா இருக்கறதில்ல. அவை வெறும் அலங்காரங்களா, ஆபரணங்களா மாறிடுது.
இத நான் இப்படி ஒரு சிச்சுவேஷனோட பொருத்தி பார்க்கறேன். ஒரு 2 வயசு குழந்தை இருக்கு. இந்த குழந்தைக்கு தன்னுடைய அம்மா யாருங்கிற முழு பரிமாணம் நிச்சயமா தெரியாது. ம். கண்டிப்பா தெரியாது. அந்த அம்மா ஒரு பெரிய கம்பெனில சிஇஓவா இருக்கலாம், 1000 பேருக்கு வேலை கொடுக்கறவங்களா இருக்கலாம், சொசைட்டில பெரிய பொறுப்புல இருக்கலாம். இதெல்லாம் அந்த பிஞ்சு குழந்தைக்கு தெரியுமா? சத்தியமா தெரியாது. ஆமா. அதுக்கு அம்மா மட்டும் தான் தெரியும். கரெக்ட். ஆனா தன் மழலைச் சொற்களால அம்மா, செல்லம்மா அப்படின்னு ஏதோ சில வார்த்தைகள சொல்லி அந்த தாயை கூப்பிடும். அது அந்த தாயோட அடையாளம் கிடையாது. அது ஒரு அன்பின் வெளிப்பாடு. ரொம்ப அழகான ஒரு கம்பேரிசன் இது. அந்த மழலை வார்த்தைகள் எல்லாமே விளக்கங்கள் இல்ல, அலங்காரங்கள். அந்த சிஇஓ அம்மாவுக்கு இந்த குழந்தை அணிவிக்கிற சொல்மாலை, இத போல தான் நம்ம இறைவனை பத்தி பேசுற வார்த்தைகளும் இருக்குன்னு அவர் சொல்றாராம். எக்ஸாக்ட்டா. அந்த தாய்க்கும் குழந்தைக்குமான உறவு எப்படிப்பட்டதோ அதே தான் எங்கேயும். இது ரொம்ப ஆழமா நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, ஆகமங்களும் வேதங்களும் தங்களுக்கு தெரிஞ்ச சில வார்த்தைகளால இறைவன அலங்கரிக்குது. ம். அதே போல தான் தானும் தன் வார்த்தைகளால ஒரு மாலையை தொடுத்து, அதாவது இந்த அவள் விளக்க மாலைய தொடுத்து இறைவனுக்கு அணிவிப்பதா வள்ளலார் ரொம்ப அடக்கத்தோட குறிப்பிடுறார். யானும் அவர் போல் அணிகின்றேன். ஓ, அவங்க பண்றது நானும் பண்றேன் அப்படிங்கிறாரு. ஆமா, விஷ்ணு, பிரம்மா, வேதங்கள் என்ன செய்தோ அதே வேலையத்தான் ஒரு சாதாரண மனுஷனான நானும் செய்றேன் அப்படிங்கிறாரு. இங்க அறிவு தோற்று போய் வந்த அன்பு மட்டுமே மாலையா மாறுது. புரியாத ஒன்ன புரிஞ்சுக்க முடியாம தவிக்கிற ஒரு மனம் தன் காதல வெளிப்படுத்த கையாளும் ஒரு உத்தி தான் இந்த வார்த்தை அலங்காரங்கள். இது கேட்கும்போதே ரொம்ப எமோஷனலா இருக்கு. வேதங்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. எல்லாமே அன்பின் மழலைச் சொற்கள் தான்னு சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இதுல எனக்கு ஒரு பிராக்டிக்கலான சிக்கல் தோணுது. என்ன சிக்கல்? நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறேன்னு வைப்போம். என் ரெஸ்யூமை குடுக்குறேன். அவங்க உடனே, "ஆ, உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு?" அப்படின்னு கேட்பாங்க. இந்த உலகத்தோட இயல்பே அதுதான். ஆமா, அதுதான் உலகம். அப்படி இருக்கும்போது, சரி, பிரம்மா, விஷ்ணு, வேதங்களெல்லாம் இறைவன வார்த்தைகளால அலங்கரிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு தகுதி இருக்கு. ஏதோ ஒரு சீனியாரிட்டி இருக்கு. ஆனா ஒரு சாதாரண மனிதன் தொடுத்த வார்த்தை மாலையை இறைவன் ஏத்துக்கணும்னா, அவனுக்கு என்ன தகுதி இருக்கணும்? இந்த உலகத்தோட நீதிகளுக்கும் இறைவனோட நீதிகளுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே இங்க தான் ஆரம்பிக்குது. உலகம் உங்கள தகுதிகளின் அடிப்படையில, அதாவது மெரிட் பேஸ் சிஸ்டமா எடை போடுது. எல்லாமே மார்க்ஸ், ரேங்கிங் தான். கரெக்ட். ஆனா வள்ளலார் காட்டுற இறைவன் உங்கள அருளின் அடிப்படையில ஏத்துக்கிறான். இதுதான் இந்த ஒட்டுமொத்த பாடலோட மைய கருத்து. அவர் சொல்றார், என் பருவம் குறியாதே என்னை ஆண்ட அரசே. என் பருவம் குறியாதே. பருவம்னா இங்க வயசையா குறிக்குது? வயச மட்டும் இல்ல, முதிர்ச்சிய. அறிவின் முதிர்ச்சி, வயதின் முதிர்ச்சி, பக்தியோட முதிர்ச்சி என எதையுமே நீ ஒரு அளவுகோலா வைக்கலன்னு அவர் இறைவனை பார்த்து சொல்றார். வாவ்! என்னை ஆட்கொண்ட அரசைய நீ ஒரு பேரரசன். ஒரு அரசன் தன் மக்கள் மேல எப்படி கருணை காட்டுவானோ அப்படி என் மேல கருணை காட்டுற. ஒரு ராஜா ரோட்ல போற ஒரு சாதாரண மனுஷனை பார்த்து கருணை காட்டணும்னா அவன்கிட்ட ரெஸ்யூமே கேட்க மாட்டான். ஆமா, அங்க எந்த கண்டிஷன்ஸும் இருக்காது. நீ வேதங்கள படிச்சிட்டு வா, 10 வருஷம் தவம் பண்ணிட்டு வா, அப்புறம் நான் உன்னை ஏத்துக்கிறேன்னு இறைவன் சொல்றதில்ல. எந்த நிபந்தனையும் இல்லாத ஒரு பேரன்பு அது. தகுதிய தாண்டிய பேரருள் அது. எனக்கு இது ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கு. ஏன்னா, நம்ம வாழ்ற இந்த கார்ப்பரேட் உலகத்துல, மாடர்ன் சொசைட்டில ஒவ்வொரு நாளும் நம்ம தகுதிய நாம நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, அது ஒரு பெரிய பிரஷர். நெறைய நேரங்கள்ல நமக்கு இம்போஸ்டர் சிண்ட்ரோம் வரும். நான் இந்த இடத்துக்கு தகுதியானவன் தானா அப்படின்னு நாமளே நம்மை கேட்டு குழம்பிப்போம். ஆனா, எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூவும் இல்லாம, என் தகுதியே பார்க்காம என்னை கட்டி அணைச்சுக்கிற ஒரு அன்பு இருக்குன்னு நினைக்கும்போது அது ரொம்ப லிபரேட்டிங்கா, ஒரு பெரிய சுதந்திரத்தை கொடுக்குது. அதான் உண்மையான விடுதலை. தேவர்களுக்கும் வேதங்களுக்கும் எந்த அளவுக்கு அந்த பேரருள் கிடைக்குதோ, அதே அளவு எந்த தகுதியும் இல்லாத, எந்த முதிர்ச்சியும் இல்லாத ஒரு சாதாரண மனிதனுக்கும் கிடைக்குது. இதுதான் உண்மையான சமத்துவம். ஆமா. அதனால தான் அவர் ரொம்ப உரிமையோடு கேக்குறார். அவங்க எப்படி உனக்கு சொல்மாலை அணிவிக்கிறாங்களோ, அதே போல நானும் அணிவிக்கிறேன். அத நீ ஏத்துக்கிட்டு எனக்கு அருள் புரியணும். இங்க அந்த தொடக்க கேள்விக்கு நம்ம திரும்ப வருவோம். ஆ, சொல்லுங்க. தன் பெருமைதான் அறியாத அந்த பரம்பொருள், தன் அளவென்னன்னு எதையும் அளக்கறதில்ல. அதனால அது மனிதனோட தகுதியும் அளக்கறதில்ல. வாவ்! அந்த லூப் எவ்ளோ அழகா முடியுது பாருங்க. அளக்க முடியாத இறைவன், அளக்க தேவையில்லாத அருள். இது நிஜமாவே ஒரு மைண்ட் ப்ளோயிங் கான்செப்ட். நீங்க அனுப்பி வச்ச இந்த மூல ஆதாரம் எப்படிப்பட்ட ஒரு பயணத்துக்கு நம்மை கூட்டிட்டு வந்திருக்குன்னு ஒரு கணம் யோசிச்சு பார்ப்போம். கண்டிப்பா. எல்லையற்ற தன் பெருமையே தனக்கு தெரியாத ஒரு மாபெரும் பிரபஞ்ச சக்தி.
வேதங்களுக்கும் தேவர்களுக்கும் கூட அதோட முழு பரிமாணம் தெரியாது. ஆனா எந்த தகுதியும் எந்த முதிர்ச்சியும் எதிர்பார்க்காம ஒரு சாதாரண மனுஷனோட உயிருக்குள்ளே ஒரு இனிக்கும் தனிச்சுவையா அந்த சக்தி மாறுது. ஹம். அறிவால இறைவனை அளக்க முடியாது, அன்பால அவனை அலங்கரிக்க மட்டுமே முடியும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, அறிவை கடந்து அன்பின் மூலம் மெய்ப்பொருளை அடைய முடியும் அப்படிங்கிறது தான். தகுதிகளை பத்தின கவலையே இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற அந்த மழலை வார்த்தைகளை அப்படியே சமர்ப்பிக்கும் போது அந்த பிறருள் எந்த கேள்வியும் இல்லாம நம்மை அரவணைச்சுக்கும். சரியா சொன்னீங்க. நாம இந்த ஆழமான தேடலோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். விடை பெறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்கு ஒரு புதிய ஆழமான கேள்வியை நான் விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. நாம ஆரம்பத்துல எக்ஸ்ரே, மெடிக்கல் டெஸ்ட் பத்தியெல்லாம் பேசணும். எல்லாவற்றையும் அளந்து விடணும் அப்படிங்கிற ஒரு மனித தேடல். இன்னைக்கு நாம வாழ்ற இந்த மாடர்ன் உலகத்துல பாத்தீங்கன்னா, நம்ம தூக்கத்தை ஸ்மார்ட் வாட்ச்ல அளக்குறோம், நம்ம நடக்கிற ஒவ்வொரு அடியும் டேட்டாவா மாத்துறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு எல்லாத்தையும் அனலைஸ் பண்றோம். எல்லாமே மெட்ரிக்ஸ், எல்லாமே டேட்டாவா மாறிடுச்சு. ஆமா, நம்பர்ஸ் இல்லாம வாழவே முடியல. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படி எதை எடுத்தாலும் அளந்து பார்க்கிற நம்மோட இந்த தொடர்ச்சியான பழக்கம், அளக்க முடியாத அருள உணரக்கூடிய நம்மோட இயல்பான திறனை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. புரிஞ்சிக்கவே முடியாத சில ஆழமான உறவுகளையும் தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட அன்பையும் கூட நம்ம டேட்டாவா லாஜிக்கா மாத்த துடிக்கிறோமா? வள்ளலார் சொல்ற மாதிரி ஒருவேளை நாம இந்த அளவுகோல்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த மாபெரும் சக்திக்கோ அல்லது நம்ம வாழ்க்கையில இருக்கிற உண்மையான அன்புக்கோ வெறும் வார்த்தை அலங்காரங்களை மட்டும் அணிவிச்சிட்டு எந்த நிபந்தனையும் இல்லாம அதோட இனிப்பை மட்டும் சுவைக்க பழகினா என்ன? அது ஒரு அற்புதமான வாழ்க்கையா இருக்கும். எல்லாத்தையும் அளக்கிற மிஷின்களை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு அளவிட முடியாத அன்பை மட்டும் உணர்ந்து பார்ப்போம். இந்த ஒரு ஆழமான கேள்வியோட உங்களை விட்டு செல்றோம். தொடர்ந்து தேடுங்க, தொடர்ந்து பல்வேறு கோணங்கள்ல கற்றுக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோட உங்களை சந்திக்கிறோம்.